அன்பான இதயங்களுக்கு என் இனிமையான வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கோமாதா பசு கன்று போட்டவுடன் கன்று குட்டி பால் குடித்தவுடன் மீதி பாலை நாம் கறந்துடணுங்க. சீம்பால் இதை 1 லிட்டரு பாலுக்கு 3/4 கிலோ சர்க்கரை எடுத்து நாம் சீம்பு எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1 கிலோ சர்க்கரை 1 லிட்டரு பாலுக்கு 3/4 கிலோ சர்க்கரை போதுமானதுங்க. முக்கால் கிலோ சேர்த்தாச்சு. இப்போ அதில் சேர்க்க வேண்டியது சுக்கு. 1 லிட்டர் பாலுக்கு இவ்வளோ சுக்கு போதுமானதுங்க. அதை நல்லா பொடி செஞ்சுக்கணும். பாருங்கள், சுக்கு பொடி அத்துடன் சேர்த்துக்குங்க. ஏலக்காய் நைஸாக அரைச்ச 1 டீஸ்பூனுங்க. சேர்த்து நல்லா கலக்குங்க. ஒரு 1 ஹவர், அப்போ தான் சர்க்கரை கரையும். அவ்வப்போது நல்லா கலக்கி விடுங்க. பாருங்க, நல்லா கலக்கியாச்சு. இப்போ வேக வைப்பது எப்படின்னு பார்க்கலாங்க. அகலமான பாத்திரத்தில், இட்லி பாத்திரத்தில் 3 கல் அக்கு புள்ளி மாதிரி வச்சுக்கணுங்க. வச்சு அதன் மேல் நம்ம சீம்பாலை இப்படி வைக்கணுங்க. லிட்டர் தண்ணி சேர்த்து அதன் மேல் கல் வைத்துருங்க. பிறகு மூடி வச்சுட்டு நாம் இப்படி வேக வச்சிடணுங்க. ஒரு 1 ஹவர் வேக வைக்கணுங்க. பாருங்க, சாஃப்டான சீம்பு ரெடி ஆயிடுச்சிங்க. நல்லா கெட்டித்தன்மையாக ஒரு 1 ஹவர் வேகணுங்க. அப்போ தான் சாஃப்ட் தன்மை வரும். நாம் எடுத்து பீஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க.